Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவில் உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 1ல் எந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 4 சம்க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 4 சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதில் ஏதாவது ஒரு சம் வந்து குவார்ட்டர்லியில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அதிக தடவை. ஓகேவா? நான் டைரெக்டாக சம் சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏ டாட் பிக்கான ஃபார்முலா, ஏ கிராஸ் பிக்கான ஃபார்முலா அண்ட் ஜென்ரல் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா வேர் தீட்டா என்ன அப்படின்னா அந்த 2 வெக்டருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி நார்மல் டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், குவாட்ரண்ட் வைஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? A1 B1 I டைம்ஸ் உள்ள குவாட்ரண்ட், ஐத் குவாட்ரண்ட், ஜேத் குவாட்ரண்ட், கேத் குவாட்ரண்ட் மூணையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், ஐஜேகே எடுத்துகிட்டு அண்ட் 2 வெக்டர்ஸில் உள்ள வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் போட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட் எடுப்போம் இல்லையா? ஸோ இந்த 2 ப்ரொசீஜரையும் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணுவோம், இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் நான் ரீகாலில் வந்து இந்த 2 ஃபார்முலாவையும் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 விஷயம் எடுத்துக்கணும். லெட் ஓகே, ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு அப்புறமா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஓன் நேம் கொடுத்துருங்க, இது வந்து ஏ. ஓகேவா? அண்ட் இது வந்து பி. இப்போது இதிலேருந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அண்ட் இது இப்படி இருக்கும். பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறதுனால எவ்வளோ டிகிரி மேக் பண்ணோம், 90 டிகிரி மேக் பண்ணோம். தென் இதுக்கு எல்ன்னு நேம் கொடுத்துருங்க, இதுக்கு வந்து எம்ன்னு நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? தென் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லையா? ஸோ இதுக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற டீட்டா வேல்யூ கொடுத்துருங்க, இதுக்கு பீட்டாங்கிற டீட்டா வேல்யூ கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த ஓஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா யூனிட் லென்த். ஓகேவா? லென்த் ஆஃப் 1. இதுக்கு நான் வந்து சம் ஏ கேப்னு கொடுக்குறேன். தென் இதோட யூனிட் லென்த்து 1 தான். ஓகேவா? தென் இதுக்கு நான் சம் பி கேப் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? தென் இப்போ நம்ம ப்ரூஃப் எழுத ஆரம்பிச்சிடலாம். லெட் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஏ இஸ் ஈக்குவல் டு லென்த்து வந்து 1. ஓகேவா? இல்லைன்னா அது தனியாக எழுதிக்கலாம். சச் தட் லென்த் ஆஃப் ஓஏ வெக்டர் எவ்வளோ, 1. இதே மாதிரி பி கேப் என்னது, பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் சச் தட் லென்த் ஆஃப் ஓபி வெக்டார் எவ்வளோ, 1. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கோஆர்டினேட்ஸும் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம சம்மை வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அண்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. ஓகேவா? இங்கே மைனஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ளஸ் கமா மைனஸ்னு இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் பட் ஒய் குவாட்ரண்ட் வந்து நெகட்டிவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓஏஎல். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓஏஎல் ட்ரையாங்கிள் ஓஏஎல்லில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் மட்டும் வரைங்க. ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆல்ஃபா வேல்யூ, இது டீட்டா வேல்யூ, இது ஓ, இது ஏ, இது எல். ஓகேவா? இப்போது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் என்னது, ஹைபாட்டன்யூஸ் இல்லையா? அப்போ இது ஹைபாட்டன்யூஸ். பட் ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ என்ன இருக்குது, ஏ கேப். ஏ கேப்போட வேல்யூ என்னது, 1. ஓகேவா? 2 யூனிட் வெக்டார்ஸ்னால் லென்த் எவ்வளோ இருக்கணும், 1 இருக்கணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஹைபார்டெனியஸ் வேல்யூ வந்து 1. தென் இப்போது இதிலேருந்து நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், காஸ் ஆல்ஃபாவும் சைன் ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கணும். காஸ் ஆல்ஃபா ஃபார்முலா என்னது, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டெனியூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடு இங்கே என்னென்னு பாருங்கள், டீட்டா வேல்யூக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ என்னது, ஓஎல். ஸோ ஓஎல் பை ஹைபார்டெனியூஸ் இல்லையா. ஸோ ஓஎல் பை ஹைபார்டெனியூஸ் என்னது 1. தேர்ஃபோர் ஓஎல் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, ஓஎல் பை 1ன்னு இருக்குது. 1ன்னா போயிடும் தானே, அப்போ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஓஎல் அப்படின்னு கிடச்சிருக்கு. சிமிலர்லி சைன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டெனியூஸ் அப்படின்னு வரும். ஆப்போசிட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏஎல். இதானே ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு வந்து ஏஎல் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏஎல் பை ஹைபார்டெனியூஸ் வேல்யூ 1. தேர்ஃபோர் ஏஎல் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ நமக்கு இது ரெண்டுலேருந்து என்ன கிடச்சிருக்கு, இந்த வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடச்சிருக்கு, இந்த வேல்யூ வந்து சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த குவாட்ரண்ட் என்னது, மாற்றி எழுதியிருக்கேனா, சைன் ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ காஸ் ஆல்ஃபா, இந்த வேல்யூ சைன் ஆல்ஃபா. இந்த குவாட்ரண்ட் என்னது, இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸ் லென்த்தும் ஒய் லென்த்தும் தான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நான் அந்த கோஆர்டினேட்ஸில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸாமில் தேவையில்லை, பட் ஈவன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. எக்ஸாமில் இதை எழுத வேண்டாம். சிமிலர்லி செகண்ட் ட்ரையாங்கிள் என்னது, செகண்ட் ட்ரையாங்கிள் இந்த ஒரு சம்முக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் வர சம்முக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னது, ஓபிஎம். ஸோ ட்ரையாங்கிள் ஓபிஎம்மை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இது ஓ, இது பி, இது எம். இங்கே வேல்யூ எவ்வளோ, 90 டிகிரி. அப்போ இதுதான் ஹைபார்டெனியூஸ். பட் ஹைபார்டெனியூஸ் வேல்யூ என்னது, 1. தேர்ஃபோர் இங்கே தீட்டா வேல்யூ என்னது, பீட்டா. ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனியூஸ். இங்கே தீட்டா வேல்யூக்கு அட்ஜசன்ட்டாக என்ன இருக்குது, ஓஎம் இருக்குது. தேர்ஃபோர் ஓஎம். ஓகே, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டெனியூஸ் வேல்யூ என்ன வரும், 1 தான் வரும். தேர்ஃபோர் இது வந்து 1. அண்ட் சைன் பீட்டா என்ன வரும், சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டெனியூஸ் அப்படின்னு வரணும். ஆப்போசிட் சைடு இங்கே என்ன இருக்குது, எம்பி இருக்குது. தேர்ஃபோர் எம்பி. ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த பாயிண்ட் என்னென்னு கிடச்சிது, காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. பட் இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்கனால இங்கே நெகட்டிவ். ஓகேவா. இவ்வளோ தான். பட் இது எக்ஸாமுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. Now we need one more page. 1 second. ஒரு பேஜ் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலா ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் திங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலாலாம் இருக்குது, ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று என்ன இருக்குது, a1 b1 ப்ளஸ் a2 b2 ப்ளஸ் a3 b3. இந்த மாதிரி 2 இருக்குது. ஸோ இந்த 2 ஃபார்முலாவையும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த 2 ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணுறதுக்கு மொதல் ஃபார்முலா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 2வது ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கு நமக்கு பொசிஷன் வெக்டர் வேணும். ஸோ பொசிஷன் வெக்டர் வேணும் அப்படின்னா ஏ கேப்போட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏ கேப்போட வேல்யூ ஓஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் ஓஏயில் உள்ள கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட பொசிஷன் வெக்டர் இல்லை. அப்போது ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. பட் காஸ் ஆல்ஃபா எந்த டைரெக்ஷனில் இருக்குது, காஸ் ஆல்ஃபா இந்த டைரெக்ஷனில் இருக்குது இல்லையா. அப்போ டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா இந்த டைரெக்ஷன், சைன் ஆல்ஃபா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா. தென் இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது ஏ கேப். அப்போது காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிஸோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ இது ஐ கேப். ஓகேவா. சிமிலர்லி அப்போது காஸ் ஆல்ஃபா ஐ கேப். ஓகேவா. ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். அதே மாதிரி பி கேப் எழுதுங்க. பி கேப் என்னவா வரும் அப்படின்னா காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா
இங்கே சைன் பீட்டா எப்படி இருக்குது, இது ஜே கேபோட கோஆர்டினேட், பட் இது ஜே கேபுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, நெகட்டிவில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் ஜே கேப் அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் ஜே கேப் அப்படின்னு வரும். பட் இந்த மைனஸ் என்ன பண்ணிடலாம், இங்கே போட்டுடலாம். தேர்ஃபோர் இதை மாற்றிடலாமா, மைனஸ் ஜே கேப். ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்னெல்லாம் கிடச்சிருச்சு, ஏ கேப்பும் பி கேப்பும் கிடச்சிருச்சு. ஓகே. நான் இப்போ ரெண்டு விஷயம் பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட் திங், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது, மாட் ஏ மாட் பி காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ நமக்கு தீட்டா வேணும். அடுத்து தீட்டானா என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கேபுக்கும் பி கேபுக்கும் நடுவில் உள்ள வேல்யூ தான் தீட்டா இல்லையா. ஸோ நடுவில் உள்ள வேல்யூ எப்படி இருக்குது, இந்த ஒரு ஆல்ஃபா இருக்குது, அடுத்து இங்கே ஒரு பீட்டா இருக்குது. அப்போ சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஆங்கிள் போட்டுடலாம், இது இங்கே இது இங்கே. ஓகேவா. ஸோ மொத்தமாக இது என்ன தீட்டா வேல்யூ கிடச்சிருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. தேர்ஃபோர் ஹியர் தீட்டா இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதில் லென்த் என்ன, யூனிட் லென்த் இல்லையா. ஸோ இது ரெண்டோட வேல்யூ 1 தான். ஸோ 1.1 1 தான், அது விட்டுறலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. செகண்டு, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டோட பொசிஷன் வெக்டார்ஸையும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ இது ரெண்டையும் எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் டாட் ப்ராடக்ட் வித் காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஓகேவா. இப்போது டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஐத்து டேர்மை வச்சு மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அந்த பொசிஷன்ஸை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இந்த மைனஸை வெளில போட்டிருக்கேன். இப்போ இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம், தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா. தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் sin alpha sin beta, hence proved. ஓகேவா. ஸோ இந்த சம்மை இப்படி ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். பட் இதில் எது மட்டும் வேண்டாம், இதுவும் இந்த கேல்குலேஷன் பார்ட்டும் மட்டும் வேண்டாம். ஓகேவா. நவ் செகண்ட் கொஸ்டின், இதிலே அதே மாதிரி தான். என்ன ப்ரூஃப் பண்ணோம், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த தீட்டா வேல்யூவை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஓகேவா. ஸோ நம்ம அதேபடி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ஓஏ வெக்டார், இது வந்து ஓபி வெக்டார். ஓகேவா. அப்போ அதுக்கு வேல்யூஸும் கொடுத்துடலாம். ஓகேவா. இது வந்து ஓ, இது ஏ, இது பி. இதை நம்ம என்னென்னு எடுத்தோம், ஏ கேப்னு எடுத்தோம், இதை பி கேப்னு எடுத்தோம். இது வந்து எல், இது வந்து எம், ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ இது போக என்னெல்லாம் இருக்குது மிச்சம், இது மொத்த இது வேல்யூ ஆல்ஃபா, இந்த வேல்யூ மட்டும் பீட்டா. அப்போ எனக்கு என்ன வேணும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும். ஓகேவா. இது பாருங்கள், மொத்த வேல்யூ ஆல்ஃபா, இதில் இந்த வேல்யூ மட்டும் பீட்டா. இப்போ எனக்கு என்ன வேணும், ஆல்ஃபாலேருந்து பீட்டாவை கழிக்கணும். அப்போது இந்த மொத்த வேல்யூலேருந்து இதை மட்டும் கழிச்சிட்டேன் அப்படின்னா மிச்சம் என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். இது என்ன தீட்டா வேல்யூ, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா. பழையபடி தான். இதில் டேரெக்டாக நான் கோஆர்டினேட்ஸ் எழுதிடுறேன், ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் தானே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இங்கே வந்து இந்த ஆல்ஃபாவை பொறுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த ஆல்ஃபா பொறுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா அதோட கோஆர்டினேட்ஸை நீங்கள் எழுதிடுங்க. காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இங்கே என்ன வரும், காஸ் பீட்டா சைன் பீட்டா. லாஸ்ட் வீடியோவில் மைனஸ் போட்டிருப்போம், ஏன் லாஸ்ட்டில் சம்மில் மைனஸ் போட்டிருப்போம், ஏன்னா அது கீழே இருந்துச்சு. ஸோ கீழே ப்ளஸ் மைனஸ் குவாட்ரண்ட், பட் இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் குவாட்ரண்ட் தான். ஸோ ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவில் தான் எழுதணும். ஓகேவா. பழையபடி தான் நம்ம டேரெக்டாக சம் அப்ளை பண்ணிடலாமா, பை டெஃபினிஷன். ஓகே, கொஞ்சம் எழுதணும் இல்லையா. லெட் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் which is equal to
which is equal to அந்த வேல்யூ எழுதுங்க cos alpha I cap plus sin alpha j cap. ஓகேவா, பொசிஷன் வெக்டரையும் டைரெக்டாக ஒரே லைனில் எழுதிட்டேன். b cap is equal to ob vector which is equal to cos beta I cap plus sin beta j cap. ஓகேவா, such that இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது, such that a கேபோட டிஸ்டன்ஸ் வந்து mod a கேபும் mod b கேபும் 1. ஓகேவா, இதோட யூனிட் லென்த் 1 இருக்கிறதுனால தான் நான் கேப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இல்லைன்னா வெக்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் யூனிட் லென்த் 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து கேப்ஸ். ஓகேவா, ஸோ இதோட வேல்யூஸும் 1 இதுதான் அசியூம் பண்ணும். ஓகே, ஃப்ரம் தி டயக்ராம் நம்ம என்ன சொல்லிடலாம், டைரெக்டாக a டாட் b கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. a டாட் b ஈக்குவல் டு cos alpha I cap plus sin alpha j cap dot with cos beta I cap plus sin beta j cap. ஓகேவா, அப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் இருக்குன்னு என்ன பண்ணணும், கோஆர்டினேட் வைஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறமா ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். அப்போ கோஆர்டினேட் வைஸ் பண்ணோம் அப்படின்னா cos alpha cos beta ப்ளஸ் sin alpha sin beta. ஓகேவா, இதை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கீப் இட் as 1. அடுத்த செகண்ட் ஒன் வந்து ஃப்ரம் தி டெஃபினிஷன். ஓகேவா, டெஃபினிஷன் படி ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, a vector dot b vector is equal to mod a mod b cos theta. ஓகேவா, வேர் theta என்னது, theta is angle between a and b vectors. ஓகேவா, அப்போ a and bக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இல்லையா. இதுதான் a வெக்டர், இதுதான் b வெக்டர், ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா, அப்போ theta is equal to here theta is alpha minus beta. ஓகேவா, அப்போது a vector dot b vector is equal to நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெண்டுலேருந்து ஆல்ரெடி 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ cos of alpha minus beta இதை வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. 1 is equal to from 1 and 2 என்ன சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ரெண்டுமே சேம் இல்லையா. இங்கேயும் a vector dot b vector தான் இருக்குது, இங்கேயும் a vector dot b vector தான் இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ரெண்டும் சேம். தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும், cos of alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. ஓகேவா, இதுதான் செகண்ட் சம்முக்கான ப்ரூஃப். நவ் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, நவ் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ப்ரூஃப் பை வெக்டர் மெத்தட். இங்கே சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. ஓகேவா, ஸோ சைன் வர மாதிரி உள்ள ஃபார்முலாஸை தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ சைன் வர மாதிரி ஃபார்முலா என்னெல்லாம் இருக்குது, b cross a equal to mod b mod a sin theta. ஓகேவா, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, b cross a equal to mod b I j k b1 b2 b3 a1 a2 a3. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் தீட்டா வேல்யூ என்னது, தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் தெம். ஓகேவா, ஆங்கிள் பிட்வீன் தெம்முக்கு பதில் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாமா, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். நான் இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் வரையலாம். ஓகேவா, ஓகே ஓகே சாரி ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம், இது ஓ, இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ இது என்ன இது ஏ கேப் வேல்யூ வந்து என்னது 1, இது வந்து என்னது பி கேப், இதோட வேல்யூ வந்து 1. தென் இது பெர்பெண்டிகுலர் லைன் மேக் பண்ணதில் எக்ஸ் ஆக்சிஸோட அதோட வேல்யூ என்னது, இது எல், இது எம். ஓகேவா, தென் வேறு என்னெல்லாம் மார்க் பண்ணோம், இதோட டீட்டா வேல்யூ ஆல்ஃபா, இதோட டீட்டா வேல்யூ பீட்டா,
இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா? சாரி ஆல்ஃபா மைனஸ் டீட்டா. ஓகே, அப்போ மைனஸ்னால் மேலே தான் டயக்ராம் வரையணும். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ இது பி அண்ட் இது எம். ஓகேவா? இது எல். அப்போ இது பீட்டா. எனக்கு தேவை என்னது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும். ஓகேவா? இது பி கேப். இதோட யூனிட் லென்த்து 1 தான். ஓகே, அப்போ இவ்வளோ தான் பேசிக் திங். டயக்ராம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கடன் சம் பண்ணிடலாம். ஓகேவா? அண்டு இது என்னை மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாதீங்க. இந்த மைனஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மைனஸ் அப்படின்னா 2 டயக்ராம் மேலே தான் இருக்கணும், ப்ளஸ் அப்படின்னா தான் கீழே போகணும். ஓகேவா? இப்போ முதல்ல என்ன பண்ணோம்? லெட் முதல்ல பேசிக்ஸ்லாம் எழுதிக்கோங்க. லெட் ஓஏ வெக்டார். ஓகே, பாயிண்ட்ஸை மார்க் பண்ணோம் இல்லையா? இது காஸ் ஆல்ஃபா, இது சைன் ஆல்ஃபா, அண்ட் இது காஸ் பீட்டா, இது சைன் பீட்டா. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் மொதல் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு என்னது? காஸ் ஆல்ஃபா ஐ கேப் காஸ் பீட்டா ஜே கேப். ஓகேவா? அதே மாதிரி ஓபி வெக்டார் என்னது? காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் காஸ் பீட்டா ஜே கேப். ஓகே, இது வந்து காஸ், சாரி எல்லாத்துலேயும் காஸ்ன்னு எழுதிட்டேன்னா சைன் ஆல்ஃபா ஜே கேப். ஓகேவா? இது வந்து சைன் பீட்டா ஜே கேப். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் என்னது? ஓஏ வெக்டார் அண்ட் ஓபி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ். இதை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஏ கேப்னு எடுத்துருக்கோம், இது பி கேப்னு எடுத்துருக்கோம். அண்ட் யூனிட் வெக்டார்ஸ்னால் என்ன அர்த்தம்? இதோட ரெண்டோட லென்த்தும் 1ன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்பயுமே சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதிடணும். ஓகேவா? இதுக்கும் மார்க் உண்டு தனியாக. அப்புறமா ஒவ்வொரு ஃபார்முலாவே அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க, ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்போ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மாட் பி மாட் ஏ சைன் டீட்டா. இங்கே டீட்டா வேல்யூ என்னது? ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் டீட்டா வேல்யூ. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? சாரி, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டீட்டா வேல்யூ என்னது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஹியர் theta is equal to alpha minus beta, therefore, and இது ரெண்டும் என்னது? யூனிட் வெக்டார்ஸ். அப்போ இதோட லென்த் எவ்வளோவா இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியும். பி டாட் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஸ்கேலா. பட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வெக்டார். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் இருக்கணும். ஸோ மேக்னிடியூட் இருக்க பிரச்சனை இல்லை. அண்ட் டைரக்ஷன்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா? டைரக்ஷன்னா இது ஐ கேப் எக்ஸ் ஆக்சிஸில் போகுதா, இல்லை ஒய் ஆக்சிஸில் போகுதா, இல்லை இசட் ஆக்சிஸில் போகுதா அப்படின்னு செக் பண்ணணும். பட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டோம் இல்லையா? அண்ட் இப்போது 2 லைனுக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, சாரி 2 வெக்டருக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 2 வெக்டர் இருக்குது, இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வெக்டர் ஒன்று இப்படி வரும், அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே 90 டிகிரி மேக் பண்ணும். ஓகேவா? ஜென்ரலாக கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வெக்டர் கண்டுபிடிப்போமா, அந்த வெக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 வெக்டரோடையும் 90 டிகிரியை மேக் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பி வெக்டார் நம்ம எடுத்திருக்க சம்படி இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் இல்லையா? ஸோ பி வெக்டார்லேருந்து ஏ வெக்டார் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கே கேப் கிடைக்குதா இல்லை மைனஸ் கே கேப் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ கே கேப், இந்த வேல்யூ மைனஸ் கே கேப். ஓகேவா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் போகிறப்ப கே கேப் கிடைக்கும், கிளாக் வைஸில் போனோம் அப்படின்னா மைனஸ் கே கேப் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சிஸ்டம் சொல்லுது.
ஓகேவா. ரைட் ஹேண்ட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபிசிக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல்னு. அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த வெக்டார்லேருந்து எந்த வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே பி வெக்டார்லேருந்து ஏ வெக்டாருக்கு தான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போது உங்களோட ரைட் ஹேண்டை பி வெக்டார் மேலே வச்சுக்கோங்க. ஓகேவா. ரைட் ஹேண்டை பி வெக்டார் மேலே வச்சுட்டு இதை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி ஏ வெக்டாருக்கு கொண்டு போங்க. ஏ வெக்டாருக்கு கொண்டு போகிறப்ப உங்களோட தம்ப் இருக்குல்ல, கட்டை விரல், அது வந்து எந்த டைரெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அப்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா கே கேப், டவுன்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் கே கேப். ஓகேவா. சப்போஸ் ஏ வெக்டர்லேருந்து பி வெக்டர் வரோம் அப்படின்னா உங்களோட கையை வந்து கீழே மாக்க வச்சுருக்கணும். ஓகேவா. மாற்றி வச்சுருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ கீழே மாக்க இருக்கணும். ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ். தென் ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பக்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், வெறும் கே கேப் தான் கிடைக்கணும். ஸோ வெறும் கே கேப். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஐ ஜே கே காஸ் பீட்டா சைன் பீட்டா 0 காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ஐ டைம்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ மொதல் டேர்மை விட்டுருங்க. மைனஸ் ஜே டைம்ஸ் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ அதையும் விட்டுருங்க. லாஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ கே கேப் லாஸ்ட் டேர்ம் என்னது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து 1ன்னு நேம் கொடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து 2ன்னு நேம் கொடுத்துக்கோங்க. அப்போது 1லையும் 2லையும் ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ரெண்டும் சேம். ஓகேவா. அப்போ ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சேம். தேர்ஃபோர் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா கே கேப். ஸோ கே கேப் கெட்ஸ் கேன்சல். தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா. இதுதான் இந்த சம்மோட ப்ரூஃப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா ப்ரீமியரில் நான் லைவ் சேட்டில் இருப்பேன், அப்போ வந்து டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஓகேவா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ளஸ் அப்படின்னா டயக்ராம் எப்படி இருக்கணும், ஒன்று மேலே இருக்கணும், ஒன்று கீழே இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாமா. ஓகே. தென் ஓகேவா. இது என்ன வேல்யூ, இது ஓ, இது ஏ, இது பி. தென் இது என்னது, இது ஏ கேப், இது பி கேப். இதோட வேல்யூஸ் லென்த்லாம் 1. இங்கேயே டீட்டா மேக் பண்ணோம் 90 டிகிரியில் எல்லு, இதுவும் டீட்டா மேக் பண்ணோம் 90 டிகிரியில் எம். ஓகேவா. இங்கே என்ன இருக்குது, இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போ ஓவரால் வேணும்னா எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும். ஓகேவா. ஓகே, வழக்கம் போல் அசம்ஷன்ஸ்லாம் எழுதிக்கலாம். லெட் ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஓகே கோஆர்டினேட்ஸ் எழுதலாம்ல, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. மைனஸ் ஏன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4th குவாட்ரண்ட். ஸோ ப்ளஸ் கமா மைனஸ்னு எழுதணும். ஸோ செகண்ட் டேர்முக்கு மைனஸ். ஓகேவா. ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப், which is nothing but a cap. ஓகேவா. Similarly OB vector is equal to cos beta I cap ஓகே ப்ளஸ் சைன் பீட்டா. இங்கே எப்படி இருக்குது, மைனஸ் ஜே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் ஜே கேப். ஓகேவா. therefore இங்கே மைனஸ் ஆஃப் ஜே கேப்னு எழுதணும், which is equal to cos beta I cap மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஓகேவா. இதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், பி கேப்னு எடுத்திருக்கோம். ஆல்சோ ஓஏவோட லென்த் எவ்வளோ, லென்த் இஸ் ஈக்குவல் டு ஓபியோட லென்த் இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் ரெண்டும் என்னது 1 தான். வழக்கம் போல் எப்பயுமே எழுதியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபார்முலா என்னது, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மாட் பி மாட் ஏ
sin theta, where theta என்னது, theta is angle between a vector and b vector. ஓகேவா? ஸோ இங்கேயே வெக்டர்ஸ் போட்டுக்கலாம். இங்கே a வெக்டர் b வெக்டர் லென்த் எவ்வளோ 1, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? ஹியர் theta is equal to alpha plus beta, therefore b vector cross a vector is equal to sin of alpha plus beta. அதே மாதிரி செக் பண்ணுங்கள், இங்கே என்ன தான் பண்ணுறோம், b வெக்டார்லேருந்து a வெக்டாருக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் படி பெர்பெண்டிகுலர் லைன் வந்துச்சு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் லைன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, கே கேப் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ கே கேப். நான் அடுத்து என்ன பண்ணணும், அப்புறம் டிட்டர்மினன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ b கிராஸ் a equal to I j k cos alpha, சாரி ஃபஸ்ட்டு பீட்டா b தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பியில் உள்ள டேர்ம்ஸ் தான் எழுதணும். பியில் என்னெல்லாம் இருக்குது, காஸ் பீட்டா ஐயில் இருக்குது. ஸோ காஸ் பீட்டா இங்கே எழுதணும். அப்புறம் ஜேயில் என்ன இருக்குது, சைன் பீட்டா இருக்குது. ஓகே, மைனஸ் சைன் பீட்டா இருக்குது, அது ஜேயில் எழுதணும். கேயில் எதுவுமே இல்லை. ஸோ 0 டைம்ஸ் கே. ஸோ அதை எழுதிருங்க. காஸ் ஆல்ஃபா, ஓகே மறுபடியும் தப்பாக எழுதிட்டுனா, காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. ஓகேவா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் ஐ டைம்ஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 0, மைனஸ் ஜே டைம்ஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் 0, அப்புறம் கே டைம்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ என்ன வேல்யூ வரும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் ஆஃப், இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? அதையும் மறந்துடக்கூடாது. காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா. ஓகேவா? டைம்ஸ் கே கேப். therefore sin alpha cos beta minus into minus plus cos alpha sin beta, அப்புறம் வெளில என்ன இருக்குது, கே கேப் இருக்குது. இதை 1ன்னு வச்சுக்கணும், இதை 2ன்னு வச்சுக்கணும். எல்லா சம்லேயும் ஒரே ப்ரொசீஜர் தான், அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? therefore from 1 and 2 என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம் அப்படிங்கிறனால ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம். therefore sin of alpha plus beta k cap is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta times k cap. ஸோ k cap ரெண்டு கேன்சல் ஆயிடும். therefore ஃபைனல் சொல்யூஷன் என்னது, sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. ஓகேவா? இதுதான் 4th சம்க்கான சொல்யூஷன், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? தேங்க்யூ.